செண்டல்ல செடி ஒரு ஏக்கரை பார்த்துட்டு இருக்கோம். பயங்கரமா சூப்பரா வந்து வளர்த்துருக்காரு. அட்டகாசம் ஓன்னு தான் சொல்லும். அந்த அளவு இருக்கு. ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்குது. பூ வந்து இன்னுமே வரல. வரலட்சுமிக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது? 43 நாள் தான் இருக்குது. இந்த 43 நாள் இது சாம்பிள் சாப்பிட்டா கூட கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோ 200 கிலோ தான் இருக்க முடியும். ஆனா நான் சொல்றது நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா 1 டன் 2 டன் இருக்க முடியும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு பேக்கலப்பட்ட வந்து 23% எஸ்சிய வந்து 150 எம்எல் எடுத்துக்கிட்டு 200 லிட்டர் தண்ணியில வந்து கலந்து விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா பேக்கலப்பட்ட வந்து 40 எஸ்சிய வந்து 30 எம்எல் எடுத்துக்காங்க. அது 200 லிட்டர் தண்ணியில போட்டு மேல வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. நம்ம சங்க காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க. "காற்றுள்ள போதை தூற்றிக்கொள்" அப்படிம்பாங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு ரேட் விக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணோம், அத வந்து பயன்படுத்திக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், காசு வந்து பார்த்துக்கணும். இன்னைக்கு வரும் வரும்னு உட்காந்துருந்தா அது என்னைக்குமே வராது. நீங்க இந்த பேக்லோ பொட்டசல் விட்டதுக்கு அப்புறம் மனசுல நீங்க ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஆழமா, ஆணித்தனமா வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்ன நடக்கும் அப்படின்னா, இருக்கிற பூ எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து வெளிய வந்து சைஸ் வரதுக்கு உரத்தெடுக்கிறதுக்கு வந்து பயங்கரமா தேடுதலா இருக்கும். அந்த டைம்ல நம்ம பொட்டாஸ் உரங்கள வந்து குடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த பூவெல்லாம் சின்னதாயிரும். அதனால இப்ப நம்ம வீட்ல ஒரு 3 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்கன்னா, அம்மாவால டெய்லி வந்து சமைச்சு போடணும். அதே மாரி திடீர்னு ஒரு டைம் 100 பேர், 200 பேர் வந்துட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு, அம்மாவால சமைச்சு போட முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்டர்னேட்டிவ் யாராவது ரெடி பண்ணி சமைச்சு குடுக்குற மாரி தான். இப்ப வந்து இது பொட்டாஸ் உரங்கள வந்து அதிகமா தேட ஆரம்பிச்சுரும். உரத்த குடுக்காம விட்டோம்னா, பூ வந்து ரொம்ப சின்னதா போயிரும். இந்த விஷயத்த மறக்காம மைண்ட்ல வச்சுக்கங்க. அதே மாரி இப்ப அந்த 90 நாள்ல இருந்து 110 நாளுக்கு மேல செடி நல்லா வந்துருச்சுங்க, அடர்த்தியா வந்துருச்சு. ஆனா பூ வரல அப்படின்ற விவசாயிங்க தாராளமா நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். ஆனா உரம் குடுக்கறது வந்து மறக்காம பண்ணிக்கணும். இந்த பேக்லோ பொட்டசில வந்து 40 எஸ்சியும் 23 எஸ்சியும் வந்து பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒண்ணு மட்டும் பண்ணுங்க. 2ம் பண்ணக்கூடாது. அது இல்லாம ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 110 நாள்ல இருந்து 100 நாளுக்கு மேல இருக்கணும். அந்த மாரி ஏஜ் இருக்கிற செடிகளுக்கு மட்டும் தான் என்ன பண்ணணும்னா, இத குடுக்கணும். இப்ப நான் உங்க வீடியோ காட்டியிருக்கேன் பாருங்க. எந்த மாரி இருக்கு, எவ்வளவு மெச்சூரா இருக்குன்றத நீங்க பாத்துக்கங்க. மொத்தமா பேக்லோ பொட்டசால கொண்டு போய் நமக்கு பூ வரும்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க.